படம் பார்த்தவங்கள்ட்ட கேட்குறத விட்டுட்டு என்கிட்ட கேட்கலாமா? படம் பார்த்தவங்களை விட்டுட்டு படம் நல்லா ரசிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் படம் நல்லா இருக்குன்ற அந்த வரவேற்பு செய்திகள் கேட்டுட்ருக்கேன். நேற்று ப்ரெஸ் ஷோலேருந்து நேற்று நைட்லேருந்தே ப்ரெஸ் பீப்புள் பூரா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாரி செல்வராஜுடைய அவருடைய கரியரில் இது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக வந்திருக்கிறதா அதான் பார்க்குறேன். இந்த படத்தை மெயினாக நடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இவங்க ஒரு கேஸ்ட் படம் இருப்பான ஒரு பின்பத்தை உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறதுக்காக இல்லை, மாறி என்கிட்ட சொல்லும்போதே சொன்னது இரண்டு சாதிய மனநிலை இருக்க ரெண்டு குழுக்களோட ஒரு பெரிய பகை இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த படம் அதை தீக்கணும். அந்த நோக்கத்துக்காக தான் நான் உங்களை கூப்பிடுறேன்னாரு. அந்த நோக்கம் உயர்வாக இருந்தது. ஒரு 30 ஆண்டுகளாக ரெண்டு சாதிகளுக்குள்ள சேர்ந்த பெரியாள்ல இருந்து சின்னால் வரைக்கும் ஒரு பெரிய பகை இருக்கு. அந்த பகையை நம்ம காலகட்டத்தில் அதை தீக்கணும். அதை தீக்கிறதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னாரு. அந்த நோக்கம் உயர்வாக இருந்தது. நான் சரின்னு சொல்றேன். ஊரே சொல்லியாச்சு. இப்ப என்ன ரோல் என்கிட்ட கேக்குறீங்க? ஆடியன்ஸ் ரொம்ப ரசிக்கிறாங்க. ரெண்டு பேர் ஏன் பகை இருந்தது? நான் பிறகுறதுக்கு முன்னாடி, நீ பிறகுறதுக்கு முன்னாடி, நம்ம தாத்தா பிறகுறதுக்கு முன்னாடி ஒரு பகையோட நான் பிறந்தனே. அந்த பகைக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி ஒரு பாதிக்கப்பட்டவன் கேட்கிற அந்த குரல் இருக்கு இல்லையா, அந்த குரலுக்கு அதிகமான வரவேற்பு தியேட்டர்ல இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம நீண்ட நெடிய காலமா நிறைய பேருக்குள்ள ஒரு பகை இருக்கு. அந்த பகை ஏன் இருக்குன்னு தெரியல. அது இவங்க தொடங்கினது இல்லை, யாரோ தொடங்கி வச்ச பகை. அந்த பகைக்கு ஏன் இப்ப இருக்கிறவங்க சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்வியை நாயகன் கேட்கும் பொழுது திரையரங்குல கைதட்டல் விழுந்தது அப்படின்னு சொன்னா அதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பொதுமக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த இப்ப நடிக்கிறதுலாம் கதையை பார்த்து அது சரியான கதைக்களமா இருந்தா அப்படிதான் நடிக்கிற மாதிரி ஒரு இது சொல்றேன். இதுல இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய, அதாவது அவங்களே ஒரு சாதிய பின்புலம் உள்ள நடிகாத படம், நீங்களும் அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப மதுரையில இருந்து போனாலே அந்த மாதிரி விஷயங்களை நம்மலாம் அனுபவிச்ச ஆட்களா தான் இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட இந்த படம் நடிச்சதுல எப்படி ஒரு திருப்தி? இல்ல, இந்த படத்துல நடிச்சதை வெறும் நடிப்பா நான் யோசிக்கல, நடிப்பா பார்க்கல. இது ஒரு படம், சம்பளம் கொடுத்தாங்க நடிச்சோம், அல்லது நமக்கு பேர் கிடைக்கும், நல்லா நடிச்சோன்னு பேர் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கல. ரெண்டு பேருக்குள்ள இணக்கத்தை ஏற்படுத்தணும்னா, ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொன்னா அதுக்கு நான் முன்னாடி நிக்கிறதுல என்னுடைய மனநிலை அது. ஸோ அது மாதிரி நீ ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேல இருக்கிற ஒரு பகை என்னால் இந்த படத்தின் மூலமாக தீரும்னா அதுல என்னுடைய பங்களிப்பு இருக்கணும்ன்றத அவர் கேட்டாரு. நானும் அதை விருப்பத்தோட ஒத்துக்கிட்டேன். அது நிறைவேறி இருக்குன்னு நான் நம்புறேன். இருக்கக்கூடாது. தனிமனித ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். தனிமனித ஒழுக்கம் தான் ஒரு சமூகத்தோட ஒழுக்கமாக மாறும். ஒரு தனிமனிதன் திருந்தினா, ஒரு தனிமனிதன் நேர்மையாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் நேர்மையா இருக்கும். அந்த குடும்பம் நேர்மையாக இருந்தால் அவனை சுற்றி இருக்கவங்க நேர்மையா இருப்பாங்க. அவர்கள் அனைவரும் ஒழுக்கமாக இருந்தாங்கன்னா அந்த ஊர் ஒழுக்கமாக இருக்கும். அதுதான் ஒரு இது. அதனால தனிமனித ஒழுக்கம் எப்பொழுதுமே தேவை. தனிமனித நேர்மையும் தேவை, சமூக சிந்தனையும் தேவை. இதை நான் வெறும் சினிமாவை கடந்து போகல. இது ஒரு படம் அப்படின்னு என்னால் கடந்து போக முடியல. நம்ம சமூகத்தில் இருக்க பிரச்சனையில பேசுகிற படமாக இருக்கு. அது சரியா வந்திருக்கு. அதுக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். அதாவது இது இந்த இடத்துல எங்களை குறைவா பார்த்துருச்சு, இந்த இடத்துல எங்களை குறைவா பார்த்துருச்சுன்னு எந்த சமூகத்தாரும் சொல்லாத அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்குறேன்.